தேவனுடைய நிழலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த வாதுமை என்கிற மரத்தின் அனுபவத்திற்குள்ளே சீசர்களால் வர முடியல. நீங்கள் எல்லாருமே வந்துடுவீங்க. எந்த இடத்துக்கு வந்துடுவீங்கன்னா ஆண்டோட நிழலுக்குள்ளே வந்துடுவீங்க. அந்த நிழலுக்குள்ளே வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் இட்ஸ் வெரி ஹார்ட். நீங்கள் படிச்சிங்களே வசனம், வாதுமை என்ன கொடுத்துச்சான் கடைசியாக? அந்த பழத்தை சாப்பிட முடியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? anyone knows? அந்த பழத்தை உங்களால் சாப்பிட முடியுமா? we can't eat. ஆண்டர் இந்த கொட்டையை உடைச்சு நீ உள்ளேருந்து எடுக்க வேண்டிய விஷயமே வார்த்தை தான்றார். ரெண்டுமே என்னது? வார்த்தை தான். இன்னைக்கு இந்த தோராவை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தோராவில் 613 கட்டளைகள் உண்டு. வாதுமை கொட்டைக்குள்ள என்ன இருக்குங்க? ஆண்டருடைய இருதயம் இருக்கு, ஆண்டுடைய சமூகம் இருக்கு, ஆண்டுடைய பிரசனம் இருக்கு. சபைக்குள்ள நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் கூட நான் பேச இருக்கிற தலைப்பு யாக்கோபு பிடித்து கொண்ட 3 காரியம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபையில் அமர்ந்திருக்கிற நாம் பிடித்து கொள்ள வேண்டிய 3 காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நாம் அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? பிடித்து கொள்வோம். ஒன்று நம்ம பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கணவனாக இருக்கலாம், நம்ம மனைவியாக இருக்கலாம், இப்படி நம்ம வேலையாக இருக்கலாம், இல்லை நம்ம தொழிலாக இருக்கலாம். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பிடித்து கொள்வது உண்டு. ஆனால் தேவன் விரும்பக்கூடிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் பிடித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த நாட்களில் அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனால் எதை பிடிக்க முடியலன்னா, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையும் சரி தேவனையும் சரி பிடிக்க அவங்களுக்கு என்னவா இல்லை? மனதா இல்லை. அநேக காரியங்கள் வேதத்தை குறித்து படித்து நம்ம பண்ணுவோம், தெரிஞ்சு கொள்வோம். வேதத்தை அறிகிற அறிவினால தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அறிவு மாத்திரம் போதாது. இன்னைக்கும் கூட சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் தியானிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 25 27 வரை. ராகேல் யோசேப்பை பெற்றபின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியஞ்செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். ஆமென். எதால் அறிவாரா? குறிப்பினால். இன்னைக்கு இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க எண்ணமாய் இருக்கிறார்னு கேட்டா யாக்கோபை தான் என்ன பண்ண ஆசீர்வதிக்க எண்ணமாய் இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல நல்லா வசனம் தெளிவா சொல்லுது. லாபான் சொல்றாரு, உன் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? என்ன ஆசீர்வச்சிருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சில நேரம் புரியணும். சில நேரம் நாம் அநேகருக்கு என்னவாயிடுவோம்? ஆசீர்வாதமான பதார்த்தமா மாறிடுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில திரும்பி பார்த்தா என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம்? விட்டுறோம். இன்னைக்கு கூட யாக்கோபு தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்காம அந்த ஆசீர்வாதங்கள் லாபானை போய் சேருவதற்கான காரணம், லாபான் தெரிஞ்சோ தெரியாம யார் ஆசீர்வதிச்சிட்டான்? யாக்கோபை தனக்கு தன் பெண் பிள்ளையை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சதுனால அந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா யாரோட வாழ்க்கையில வருது? ஆனா அது யாக்கோபு இருக்கிற வரைக்கும் தான். யாக்கோபு தன் வாழ்க்கையை விட்டு போயிட்டாருன்னா லாபானுக்கு என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. அதை யாக்கோபு அறிந்து கொண்டானோ இல்லையோ, யார் அறிஞ்சிருக்கிறா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்குள்ள இதான் பிரச்சனை. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நம்மளை பத்தி தெரியுது. ஆனா நமக்கு தான் நம்மளை பத்தி என்ன பண்ணல தெரியல. ஏன்னா நம்மளோட பலத்தினால நம்மளோட திறமையினால அநேக காரியங்கள் நமக்கு உண்டாகுது நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முதல் படியாக தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். 30வது வசனம் வாசிங்க. நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். கவனிங்க, யாக்கோபு வரும்போது கொஞ்சம் தான் யார்கிட்ட இருந்துச்சா? லாபான் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. லாபான் சொல்லிக்கிற அளவுக்கு மிக செழிப்பான ஒரு ஆளும் கிடையாது. யாக்கோபு வரும்போதே யாக்கோபு ஏன் அதை கொஞ்சம்ன்றானா, யாக்கோபு தன் தகப்பன் வீட்டில் இருந்தது பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது எப்படியா இருக்கு? இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா, தன் தகப்பன் வீடு எப்படி இருக்கோ, ஈசாக்கோட குடும்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி யாரோட குடும்பம் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தாங்க ஆடு கம்மியாக இருந்துச்சான்னு கேட்டால் ஆடு அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் யாக்கோபோட பார்வையில் அது எப்படி இருந்துச்சு? கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா யாக்கோபு ஒரு சாதாரண பிள்ளை அல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் வாக்கு தத்தமுடைய பிள்ளை. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நான் வரும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு, என் நிமித்தம் என்ன ஆயிடுச்சு? படிங்கம்மா. நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். நல்லா கவனிங்க, யார் ஆசீர்வதிச்சா? நான் நல்லா வேலை செஞ்சு நான் நல்லா காரியங்களை வாய்க்கப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு மந்தைய பெருக்கிட்டேன்னு யார் சொல்ல? யாக்கோபு சொல்ல. கர்த்தர் என்ன பண்ணாரு?
ஆசீர்வதிச்சார். இப்போ யாக்கோபு எப்படிப்பட்ட பிள்ளைன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு யார்? ஒரு கூடார வாசி. இந்த கூடார வாசின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கும், குணசாலி. யார்? யாக்கோபுக்கு ஆடு மேய்க்கிறத பற்றியோ ஆடு வளர்ப்பை பற்றியோ ஒன்றுமே தெரியாது. கோல்டன் ஸ்பூன் சைல்டு. அவர் யார்? அம்மாவால் வீட்டுக்குள்ளேயே பொத்தி பாதுகாக்கப்பட்ட ஒரு பிள்ளை. அவருக்கு தொழிலை பற்றி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட இந்த பிள்ளைங்க தான் புரிஞ்சுக்கணும். 14 வருஷம் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே அந்த இடத்துல யார் கேதர் பண்ணா? யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒன்றுமே தெரியாது. டியூப்லைட். தேவனுடைய பிரசனம் தான் என்ன பண்ணுது? நடுவில் ஒரு சொப்பனத்தை கண்டு நான் உன்னோட என்ன பண்ணுறேன் இருக்கிறேன்னு இப்பட்ட வாக்குறுதி மட்டும்தான் இருக்கே தவிர, தனக்கு தாயின் கருவிலேருந்து பிறந்ததுலேருந்து நாலேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் என்ன கிடையாது. நல்ல குணம் மாத்திரம் தான் யார்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வசனம் எடுத்து படிங்கம்மா. 25வது அதிகாரம் 27வது வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். நல்லா கவனிங்க. அண்ணன் யாரா? வல்லவன். அண்ணவனுக்கு வீட்டை விட்டு வெளியே இருக்கிற காரியத்தை பற்றி என்ன பண்ணோம்? எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம ஆளுக்கு என்னது? ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி ஆண்டவரை நம்பி சில காரியங்கள் நம்ம செய்யும் போது நம்மளோட எண்ணம் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, உனக்கு ஒன்றுமே தெரியாது தான். என்னது? நமக்கு ஒன்றுமே தெரியாதா? நம்ம காரியத்தை வாய்க்க பண்ண போகிறது யாரு? கர்த்தர்ன்றதை என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் விசுவாசிக்கணும். படிங்க பிரதர். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். என்னவா இருந்தானா? இன்னைக்கு ஆண்டவர் யாக்கோபோட இருந்தாரா இல்லையான்றது மேட்ரு இல்லை. ஆனால் யாக்கோபு முதலாவது என்னவா இருந்தான்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு முதலாவது கர்த்தரை அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல குணம் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா தேவன் அநேக நேரம் நம்மளை தேடி வருவதற்கும், நம்மளை தேடி வந்து அவர் கரங்களினால் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு என்ன தேவைப்படுது? குணம். நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செயல்பாடுகள் எது மிக மிக கர்த்தருக்கு முக்கியமான காரியம். இன்னைக்கு ஏன் ஆண்டர் கிட்ட வந்துட்டு திரும்பி போயிடாருன்னா, நம்மளுடைய குணம் என்னவா இருக்கு? தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கு. 28வது அதிகாரம் 13-15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிங்க. உன் சந்ததி எப்படி இருக்கும்? இதை தேவனாகிய கர்த்தர் யாக்கோபோட வாழ்க்கையில பண்ணிட்டாரான்னு கேட்டா பண்ணிட்டார். 11 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். லாபான் கிட்ட வேலை செய்யும் போது எதுவுமே 10 பைசா பின்னாடி பேக்ரவுண்ட்ல எதுவுமே இல்லாத போது எது இருக்குன்னா, இந்த ஜென்ரேஷன் பிளெஸிங்ஸ் என்ன பண்ணுது? யாக்கோபோடு இருக்கு. ஆனா உலக பிரகமான பணம், மெட்டீரியல் பிளெஸிங் யார்கிட்ட இல்லை? யாக்கோபு கிட்ட இல்லை. ஆனா தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயம் சொன்னார். எடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பெருக பண்ணுவேன். அதை என்ன பண்ணிட்டாரு? படிங்கம்மா. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நம்ம அதுக்குள்ளதான் இருக்கிறோன்றத இந்த காலவெளியில விசுவாசிங்க. தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை கூப்பிடும் போது யாக்கோபு மேல வச்ச வாக்குத்தத்தத்தை பத்தி அவர் பேசல. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை என்ன பண்றாரு? நினைவு கூறாரு. இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன பார்க்கும் போது நம்ம முகத்தையோ நம்ம மூஞ்சியோ பார்க்குற கர்த்தர் இல்லை. நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறுகிற தகப்பன். நம்ம என்ன இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில நல்ல குணம் இருக்கணும். குணசாலி உள்ள ஸ்ரீ என்ன பண்றா? வீட்டை கட்டுறா. அவ படிச்சிருக்கணும், அறிவா இருக்கணும், தாழ்ந்தா இருக்கணும்லாம் இல்லை. குணம் தேவனாகிய கர்த்தருக்கு மிக மிக முக்கியம். படிங்கம்மா. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நல்லா கவனிங்க. நீ போகிற இடம் எல்லாம் நான் என்ன பண்ண ஒன்ன. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் காக்குறாரா? யோசிச்சு பாருங்க. நம்மளை காக்குறாரா? நம்மளை பாதுகாக்கிறாரா? நம்மளை அரவணைக்கிறாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதை நான் பேசினே சில பேருக்கு தோணும், எங்க போனவொடனே லாபம் என்ன பண்ணிட்டாரு? யாக்கோபோட தலையில மிளகா. 7 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. லேயால என்ன பண்ணிட்டாரு? தள்ளி விட்டாரு. எங்க? நான் இன்னைக்கு உண்மையா சொல்லுவேன், இன்னைக்கு ஆண்டவர் யாக்கோபுக்கு வச்ச திட்டம் லேயால் தான். ஈவன் டிஃபெக்ட், கண்ணு தெரியாத ஒரு பெண்ணா இருந்தாலும் யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் வச்ச நோக்கம் யாரு? லேயால். நம்ம ஆளுக்கு இருதயம் ஃபுல்லா எப்படி இருக்கு? அழகா, செம்மையா, சூப்பரா சுண்டி விட்டா என்ன பண்ணோம்? ரத்தம் வரணுன்ற பொண்ணு தான் நம்மளோட இருதயம் இருக்கு. ஆனா ஆண்டவரோட இருதயம் யாக்கோபோட வாழ்க்கையில பார்க்கும் போது ஏன் அதை அனுபவிச்சார்னா, லேயால் தான் உனக்கு யாரு? இதை நீங்க சொன்னா நீங்க உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்னே சொல்றேன். ஆதியிலிருந்து நோக்கம் என்னன்னா, ஜெனிசஸ்ல உன் விந்துக்கும் என் விந்துக்கும்
பகை. அப்போ அந்த விந்து யார் மூலியமா வருதோ தே ஆர் தி ஸ்ட்ராங் கவர்னன்ட் பாடி. யார்? உடன்படிக்கையின் மகத்துவமான தாய். அந்த வரிசையில் வரவங்க எல்லாருமே தேவனுடைய மெயின் பர்பஸ் உள்ள ஆள். அதில் யார் வரானா லேயாள் தான் என்ன பண்ணுறா வரா. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வராரு? லேயாள் யூதா கோத்திரத்துலேருந்து தான் என்ன பண்ணுறாரு வராரு. பெஞ்சமின் கோத்திரத்துலேருந்தோ இந்த கோத்திரத்துலையும் என்ன பண்ணல வரல. அப்போனா நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ரேச்சல் அங்கே இல்லைனாலும் அங்கே 12 கோத்திரம் என்ன ஆயிருக்கும்? உருவாயிருக்கும். இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவரோட திட்டத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது சில கசப்பான அனுபவங்கள் நடக்கும் போது நம்ம ஆண்டவரையும் குழப்பிடுறோம், நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிடுறோம்? குழப்பிடுறோம். இந்த மாதிரி காரியங்கள் மூஞ்சி சுரிக்கிறமான காரியங்கள் நம்ம பண்ணும் போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆண்டவர் நீ எனக்கு பண்ணது சரி கிடையாது. ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றது, இந்த லைஃப் பார்ட்னர் எனக்கு சரி கிடையாது ஆண்டவர், இந்த கணவன் எனக்கு சரி கிடையாது, இந்த ஒய்ஃப் எனக்கு சரி கிடையாது. ஆனால் மேலேருந்து தேவனாய் கர்த்தர் தலையில் கொட்டி என்ன சொல்லுவார்னா, நான் பண்ணதை நீ தப்புன்றியா? என்னது? இன்றைக்கி ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க, அதுவும் 2 பேரும் நீங்கள் ரசிக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் தவறான ஒரு சாய்ஸ் உங்கள் வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? உண்டு பண்ண மாட்டார். நீங்கள் பிறக்கும் போதே முடிவு பண்ணது ஏதோ உங்கள் புருஷன்ற ஒரு நபர் இல்லை மனைவின்ற நபர், ஏதோ நீங்கள் கல்யாண பருவம் வந்து நின்ன உடனே தேவனாகிய கர்த்தர் உருவாக்குற ஆள் இல்லை. ஒரு களிமண் எடுத்து பிடிச்சி பிசைஞ்சு உருவாக்குற ஆள் இல்லை. முன்னாடியே என்ன பண்ணிட்டார்? உருவாக்கிட்டார். நான் அதான் சொல்லேன், ஒரு 18 வயசு வருதா ஸ்டார்ட் ப்ரே ஃபார் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் ஒய்ஃப். நான் அடிக்கடி சொல்கிற காரியம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என் புருஷன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் மனைவி எங்கே இருந்தாலும் என்ன இருக்கணும்? நல்லா இருக்கணும். உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, என்னோட ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம் தான். நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க, நீ எந்த விஷயத்துக்கும் பயப்படாதப்பா. உன் பிரச்சனை எப்படி போனாலும் அப்படி போனாலும் நீ முதல்ல என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் பயப்படுற எல்லாருமே கர்த்தருக்குள்ளே இல்லைன்றது தான் நான் ஸ்ட்ராங்காக இந்த சபையில் நான் அடிக்கடி டீச் பண்ணுறது. எப்போலாம் பயப்படுறீங்களோ ஆண்டர் விட்டு என்ன பண்ணுறீங்க? நம்ம ஆண்டரோட பிள்ளைக்கு நமக்கு என்ன இல்லை. ஆனால் நம்ம சபைக்கு வருவோம், சர்ச்சுக்கு வருவோம், தேவனை ஆராதிப்போம், சத்திய வசனத்தை கேட்போம், நமக்குள்ளே என்ன இருக்கும்? பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போனா வி ஆர் பிலீவிங் அவர் செல்ஃப். நம்மளை சுற்றி நடக்கிற காரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வாழ்க்கையை எடை போடுறோமே தவிர கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாருன்ற ஒரு துளி கூட எண்ணம் நம்மளுக்குள்ளே என்ன பண்ணல இல்லை. என் வாழ்க்கையில் எனக்கு தேவனாய் கர்த்தர் நல்லது தான் செய்வார், நல்லது தான் செஞ்சிருக்கிறான்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே தான் தேவனாய் கர்த்தர் அதிகமாக வாசம் செய்ய என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். படிங்கம்மா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு எது ஃபேவரோ அதுதான் நான் என்ன பண்ணுவேன்? சில சுச்சுவேஷன், சில காரியம் உனக்கு எப்படி அதனையா இருக்கும்? ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாரோ, சில நேரம் ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாருன்னு போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டனோ, நான் அவசரப்பட்டனோ, நான் காரியத்தை யோசிச்சு பண்ணிட்டனோ, நிறைய பேர் சொன்னாங்க, நான் என்ன பண்ணல, கேட்கலையோ. அப்படிலாம் உன்னை தேவனாகிய கர்த்தர் நட்டாத்துல போய் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற தேவனாகிய கர்த்தர் யாரு? நம்ம கர்த்தர் கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய சாபமே நம்ம மேலே இருந்தாலும் அண்ணால் போய் கண்ணீரோடு என்ன பண்ணுறா? ஜெபம் பண்ணுறா. இது குழந்தைக்கான ஜெபமே கிடையாது. நீ பைபிள் எடுத்து நல்லா படிச்சுன்னா தெரியும். இது சாபம், தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின சாபம். யார் மேலேனா அவங்க ஜென்ரேஷன் மேலே, கோராகுன்ற குடும்பத்து மேலே வச்சிட்டார். உன்னை எனக்குள்ளே நான் என்ன பண்ண மாட்டேன்? சேர்க்கவே மாட்டேன். ஆனால் அப்பேற்பட்ட சாபத்தையே கண்ணீரினால் என்ன பண்ண முடியுது? மாற்ற முடியுது. 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 31 36. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நல்லா போய் நிற்கிறாரு. இப்போ மாமனார்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்? நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு என்ன ஆகலை, செட் ஆகலை, பயந்து இருந்த ஆள் இப்போ எங்கே போயிட்டாருன்னா, நான் வீட்டுக்கு போகிறேன், என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களை எனக்கு என்ன பண்ணுங்க திருப்பி கொடுங்க, நான் எங்கள் அப்பா அம்மா பார்த்து நான் என்ன பண்ணுறேன் போகிறேன்னு தைரியமாக போய் லாமான் முன்னாடி போய் என்ன பண்ணுறாரு? நிற்கிறாரு. ஏன்னா பயம் இல்லை. அவர் தான் முதலாளி, அவர் தான் 2 மனைவியை கொடுத்தாரு, பிள்ளைங்களை கொடுத்தாரு. அந்த பிள்ளைங்க எல்லாருமே யாரோட ஷேடோவில் யாரோட இதில் சாப்பிட்றாங்கன்னா லாபானோட இதில். ஆனால் யாக்கோபு போய் தைரியமாக என்ன பண்ணுறாரு? நிற்கிறது மாத்திரம் இல்லை, யாக்கோபு சில காரியங்களை என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. யாருன்னா கூடாரவாசி, 14 வருஷம் ஆடு மேய்க்கிறதுக்கான அனுபவம் உள்ள ஒரு ஆள். இதை நீங்கள் பேசும்போது நல்லா ஒரு விஷயம் கவனிக்கணும். லாபான் அவரை விட அந்த தொழிலையும் சரி அந்த காரியத்திலையும் சரி என்னவானப்பட்ட ஆள்? எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமான உள்ள ஆள். அவன் சிறு வயது முதல் அவங்க அப்பா மூலியமாக அவன் என்ன பண்ணியிருப்பான்? இந்த தொழிலை பண்ணியிருப்பான். யாக்கோபு மாதிரி கூடாரத்துக்குள்ளே நிழலுக்குள்ளே இருந்த ஆள் கிடையாது. எல்லா வெயில் மழை எல்லா சூழல் காட்டு சிங்கம் கரடி எல்லா மத்தியிலையும் செஞ்ச ஒரு நபர் தான் யாரு? லாபான். இப்போ லாபானுக்கு யார் பதில் சொல்கிறான்னா யாக்கோபு சொல்கிறார். படிங்கம்மா. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு
அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியுமுள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி நல்லா இருக்கிற ஆடுலாம் யாருக்கு சொந்தம்? வெள்ளையும் ப்ரௌனா இல்லை ஒரே நிறமாக இருக்கிற ஆடுலாம் யாருக்குப்பா சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். மாமனாரே உங்களுக்கு சொந்தம். இந்த கலப்பினமாக கலர் கலராக வருகிற ஆடு யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நீங்கள் எங்கே வேணாலும் வீடியோ எடுத்து தேடி பாருங்கள், எல்லா வீடியோவிலும் ஒன்று வெள்ளையாக ஆடு இருக்கும், இல்லை ப்ரௌனாக இருக்கும், இல்லை கருப்பாக இருக்கும். இப்படி கலப்பினமான ஆடை பார்க்கறது முடியாது. இதெல்லாம் இப்போ ஹைப்ரிட்டில் பண்ணி இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த ஆடுலாம் நம்ம ஈஸியாக பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் அதை பார்க்குறது என்னது கொஞ்சம் அபூர்வம். இப்போ லாபான்கிட்ட போய் யார் சொல்கிறா இதை? யாக்கோபு இந்த டீலை பேசுகிறார். இப்போ லாபானுக்கு என்ன இருக்குமா? இவன் என்ன சரியான முட்டாள் பையனாக இருப்பானா? இவன் என்னவா இருப்பான்? சரியான முட்டாள் பையனாக இருப்பானா? ஏன்னா ஆடு குட்டி போட்டாலே என்னவா குட்டி போடும்? ஒன்று வெள்ளையாக போடும், ஒன்று கருப்பாக போடும், ஒன்று ப்ரௌனாக போடும். இவன் இதில் வேற இன்னொன்று சொல்கிறான், மந்தையில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சோ ஆடுகளையும் என்ன பண்ணிடுறான், பிரிச்சிடறான். இந்த மாதிரி கலப்பினமாக இருக்கிற ஆடுனா ஒரு 10 ஆடு 20 ஆடு தான் இருக்கும். ஒரு 1000 மந்தை இருக்குன்னா அதில் 10, 2, 3 இப்படிப்பட்ட ஆடு தான் இருக்கும். அந்த ஆடை நான் பிரித்து என்ன பண்ணிடுறேன், பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்றேன். அந்த இடத்துல முழுக்க வெள்ளை ஆடு, ப்ரௌன் ஆடு, கருப்பாடு இப்படிப்பட்ட ஆடு தான் இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஆடுகள் இருக்குன்னா அந்த ஆடு பொழியும் போது எப்படி பொழியும்னா, ஒரு ஆடு தன் தகப்பன் எப்படிங்கிறானோ அதே மாதிரி தான் என்ன பண்ணும். அம்மாவும் அப்பாவும் கருப்புனா புள்ள என்னது கருப்பு, அம்மாவும் அப்பாவும் வெள்ளைனா புள்ள வெள்ளை. அந்த இனம் அந்த இனத்தோட தான் சரி. இங்கே இந்த கலப்பினமாக பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இப்போ லாபானுக்கிட்டே இப்படி சொன்னோன்னே லாபானு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு. இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவன் ஏதோ என்ன பண்ணுறான், பேசுகிறான். லாபான் இந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிறார். 10 தடவை சம்பளத்தை மாற்றினவர், 10 தடவை காரியங்களை மாற்றி பேசினவர் இந்த இடத்த ஒத்துப்பாரா? ஏன்னா அவருக்கு ஆடு இப்படி குட்டி போடணும்னு தெரிஞ்சால் ஒத்துப்பாரா? அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் நினைக்கிறார், என் தொழிலில் எவ்வளோ வருஷம் நான் பார்த்துட்டேன், நீ சின்ன பையன், நீ என்கிட்ட வந்து என்ன சொல்கிற, இப்படி ஆடு, ஓகே டீல். என்னது ரொம்ப சந்தோஷமா டீல் ஓகே பண்ணிட்டார். படிங்கம்மா. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியுமில்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடிக் கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்து மந்தையிலேருந்து அழகாக பிரிச்சுட்டான். இப்போ மந்தைக்குள்ள வெறும் பிளைன் கலர்ஸ் தான் இருக்குது. ஒயிட்னா ஒயிட்டு, ப்ரௌன்னா ப்ரௌனு, கருப்புனா கருப்பு. மந்தைக்குள்ள இருக்கிற எல்லா ஆட்டையும் என்ன பண்ணிட்டான், பிரிச்சுட்டான். ஏன்னா இந்த சைடில் லாபானுக்கு சொல்லுவோம், லாபானுக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா 1, 2 இந்த மாதிரி கலப்பினமான ஆடுகள் இருந்துச்சுன்னா அந்த ஆடுகள் மேபி பார்த்து அது மாதிரி குட்டி போட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு, நீக்கிட்டாரு. 3 நாள் பிரயாண தூரத்தில் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து போய் வச்சுட்டாரு. இங்கே இருக்கிற ஆடுகள் எல்லாம் பர்ஃபெக்டான 100% தூய்மையான ஆடுகள். அங்கே இருக்கிறது கொஞ்சம் கலப்பினோம். படிங்கம்மா. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னே வாதுமே அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து. நல்லா கவனிங்க, இதை யார்கிட்ட இருந்து கற்றுருப்பார்? இதுதான் சபை புரியும். இன்னைக்கு சில நேரம் சில காரியங்கள் நம்மளுக்கு வாய்க்குது, சில காரியங்கள் நம்ம பண்ணி நடந்துருதுன்னா இதெல்லாம் யார் நமக்கு வாய்க்கப்படும்? இவங்க அப்பா ஈசாக்கு நிச்சயமாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். பிஸ்னஸோட ரகசியத்தை யாருக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா இவங்க ஃபேமிலி என்ன ஃபேமிலி, ஆடு மாடு மேய்க்கிற ஃபேமிலி தான், ஒட்டகம் கழுதை எல்லாமே இருக்கிற ஃபேமிலி தான். இவன் தண்ணி கூட எதுவுமே என்ன பண்ணியிருக்க மாட்டான், ஆடுங்களுக்கு ஊற்றிருக்க மாட்டான். ஆனால் இவன் எந்த அளவுக்கு காரியங்களை என்ன பண்ணுறான். படிங்கம்மா. நான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலித்தபடியால் அவைகள் கருப்பு நிறம் உள்ளதும் வெள்ளி உள்ளதுமான வரியும் உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டு குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருந்தும் கருப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவை எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வார். இப்ப போட்ட குட்டி என்ன பண்றாரு, தனியா பிரிச்சு வைக்கிறார். படியுமா. பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு
வைப்பார். நல்லா கவனிங்க, இதில் நாலேஜுன்னாலும் இதில் ஹார்ட் ஒர்க் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதில் நாலேஜ் இருந்தாலும் எது பலத்தாடு எது பலவீனமான ஆடு, எப்போ பொழிய போகுது எப்போ குட்டி போட போகுதுன்னு கண்ணு கருத்துக்காக பார்த்துக்க வேண்டிய வேலை யாரு? யாக்கோபு. இன்னைக்கு blessing இட்ஸ் நாட் கம் பை ஈஸி. ஈவன் காட் சேஸ், கர்த்தர் உனக்கு வாக்கு தத்தமே கொடுத்தாலும் அதை ஈஸியாக என்ன பண்ணுற முடியாது, அடைய முடியாது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அப்படியே தூக்கி தூக்கி கொடுத்துறாரு. இல்லை, நீங்கள் நல்லா கவனிங்க, மந்தையில் ஆடுகள் 1-2 கிடையாது. நான் சும்மா 1000ன்றேன். அப்போ அந்த 1000 ஆடில் அங்கங்கே எங்கே பொலியும் எங்கே இது பண்ண நம்மளால என்ன பண்ண முடியாது, யூகிக்கவே முடியாது. அதில் எது நல்ல ஆடு எது கெட்ட ஆடுன்னு என்ன பண்ணுது, இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், நமக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் குணசாலி உள்ள ஒரு மகனாக என்ன பண்ணும், நம்மளோட தொழிலாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்ம தான் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல இருந்தால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேனான்றதை நம்ம தான் என்ன பண்ணணும், டிசைட் பண்ணோம். ஒரு வேலைக்கு போகிறோம், சார் நல்லா இருக்கிறாரு, ஆனால் சம்பளம் உனக்கு கொடுக்கவே இல்லை. அங்கே உட்காந்து அப்பா ஜாலியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. கஷ்டப்பட வேண்டிய காலத்தில் கஷ்டப்பட வேண்டியது அவசியம். 14 வருஷம் உண்மையாக உழைச்சிட்டான். ஆனால் இதுக்கப்புறம் இவன் யாருக்காக உழைக்கிறான், தனக்காக உழைக்கிறான். பாருங்க, கரெக்டாக கெஸ் பண்ணுறாரு எது நல்ல ஆடு எது கெட்ட ஆடு. ஏன்னா இதுக்கு ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணாது. போ எழுந்து போ, நல்ல ஆடு என்ன. யாக்கோபு கஷ்டப்பட்டார். படிங்கம்மா. பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாதிருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானே. நல்லா கவனிங்க, பலவீனமானது யாரை சேருது, இது வரைக்கும் லாபானுக்கு ஆசீர்வாதமாக இருந்த லாபானோட வாழ்க்கை என்ன மாறுது. ஏன்னா லாபான் எப்போ யாக்கோபு மேலே வாக்குத்தத்தம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, யாவே தேவன் சரியான தெய்வம் என்று புரிஞ்ச உடனே லாபானே மாறி இருக்கணும். ஆனால் லாபான் என்ன பண்ணல, அந்த இடத்துக்கு வரல. இன்னைக்கு சில நேரம் ஆப்பர்ச்சுனிட்டி தேவனாகி கர்த்தர் இப்படி கொடுப்பார். அதை நம்ம பிடிச்சி அடுத்த மலைக்கு நம்ம என்ன பண்ணிடணும், போயிடணும். அந்த நபர் கூட போயிட்டு அந்த நபரோட தேவன் யாருன்னு பிடிச்சி நம்ம என்ன பண்ணிடணும், கோத்ரூ பண்ண. நம்ம கிடையாது, வர ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்கிறது. அந்த நபர் என்ன பண்ணுறான்றதை நம்மளால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்கணும். அநேக நேரம் நம்ம தகப்பன் தாய் பண்ணுற ஜபத்தினால வர ஆசீர்வாதத்தை பிள்ளைங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. We are only receiving the blessings. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வாழ்க்கையில் நான் என்னோட பிளெஸிங்ஸுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். நான் எதுவுமே பெருசாக பண்ணிடல, இது வரைக்கும் நான் பெருசாக எதுவுமே பண்ணிடல. எங்கள் அப்பா அம்மா தான். இப்போ வரைக்கும் நான் 3 வேளை நல்லா சாப்பிட்றேன்னா எங்கள் அப்பா அம்மா. அதே ஏதோ ஒரு பாட்டில் எங்கள் அப்பா அம்மா கடவுள் பிளெஸ் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்லல. அப்பா அம்மா கொடுக்குறதே நான் காடோட பிளெஸிங் தான் சொல்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த பிளெஸிங்ஸ் எப்படி வந்துச்சு, அதை நான் பிடிக்கணும். அதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, யாக்கோபு தன்னுடைய பலத்தை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டார், பயன்படுத்துகிறார். ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் யாக்கோபுக்கு ஏதோ அவனோட சிந்தையிலேருந்து என்ன பண்ணல, உண்டாகல. 31வது அதிகாரம் 10வது வசனம். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து. நல்லா கவனிங்க, இந்த வசனம் பின்னாடி வருது, இந்த வசனம் பின்னாடி வருது. ஆனால் இந்த வசனம் எங்கே வரணும், ஆடுலாம் பொலிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வரணும். ஏன்னா ஆடு பொலிகிற காலத்தை குறித்து சொப்பனம் யாருக்கு வருது, யாக்கோபுக்கு வருது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தெளிவாக சொல்கிறார். இந்த 3 மரங்களுடைய கிளைகளை போடணும்னு போடக்கூடாதுன்னு சொன்னது யாரு, யாக்கோபுக்கு. அப்படிப்பட்ட அறிவுலாம் இங்கேருந்தும் வரல, ஆண்டவர்கிட்ட இருந்து தான் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஞானம், நம்ம தொழிலாக இருக்கட்டும், நம்ம வேலையாக இருக்கட்டும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஹார்ட் ஒர்க் அது நம்மளுடையது. ஆனால் ஞானமாய் செயல்பட வேண்டியது தேவனாகிய கர்த்தர் கொடுக்குற ஈவாக இருக்கணும். நம்ம நாலேஜில் ஏதோ ஒரு காரியத்தை அடிச்சிட்டோம்னா அது வழியை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும், உண்டு போகணும். நம்ம ஓடி ஆடுறோம், எப்படி இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. யோசிச்சு பாரு. அதுவும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளால் என்ன பண்ணாலும் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, புறஜாதியால் பண்ண முடியும். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் சம்திங் ஸ்பெஷல். அதுக்குள்ளே நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி யாக்கோபு பிடிச்ச அந்த 3 காரியம், ஆண்டவர் சொன்ன 3 காரியம், புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன். 30-37 வாசிங்கம்மா. 30வது அதிகாரம் 37. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னே வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து. நல்லா கவனிங்க, இந்த 3 மரம் எதை குறிக்கிறது? இந்த 3 மரம் இஸ்ரவேல் மிக கவனமாய் பாதுகாத்து மிக கவனமாய் இதை போற்றக்கூடிய இடத்துல தான் இந்த 3 மரம் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த 3 மரத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் 3 காரியம் இல்லை 3 ஏதாச்சும் விஷயம் பயன்படுத்தினார்னா அதில் ரகசியங்கள் இருக்குது, அதில் மகத்துவமான காரியங்கள் என்ன பண்ணுது இருக்குது. யாக்கோபு தன் வாழ்க்கையில் இதை பிடித்தது மாத்திரம் இல்லை, தன்னுடைய சந்ததிக்கும் இதை என்ன பண்ணார், சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி வேதத்தில் எல்லாமே நமக்கு என்ன பண்ண முடியாது. இன்றைக்கி அநேக நேரம் ரட்சிக்கப்பட்ட தகப்பன் தாயாலே அந்த பிளெஸிங்ஸோட கோரை என்ன பண்ண முடியாது, தன் பிள்ளைக்கு விபரிக்க முடியாது. அதான் பிரச்சனை. நமக்கே இப்போ எனக்கே என் பொண்ணுக்கு நான் எப்படி விபரிப்பேன்னு கேட்டால் கஷ்டம். நான் பெற்றுக்கொண்ட மேன்மையை, நான் பெற்றுக்கொண்ட ரகசியத்தை நான் சொல்லித்தரணும்னா என்னது,
நான் அவனே சொல்ல ஜெபம் பண்ணுப்பா, உபவாசம், இதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆனால் அதுக்கும் மேலே அந்த உறவு பலப்பட்டதுக்கான காரணத்தை நம்மளால ஏன் விபரிக்க முடியலன்னா அது பர்சனல் என்கவுண்டர். அதை நம்ம அநேக நேரம் நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆனால் யாக்கோபு எல்லாருக்குமே என்ன பண்ணாரு, சொல்லி கொடுத்தாரு. ஓசியா 4வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் பொன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று. நல்லா கவனிங்க, அவைகளுடைய நிழல் என்னதான் நல்லது, புன்னை மரத்தோட நிழல் என்னதான் நல்லது. தூபம் காட்டுகிறார்கள், இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும். போதுமா, என்ன காட்டினாங்களா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஒன்று புரியணும். யாக்கோபு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறாரு, ஆனால் நம்ம ஆளுங்க ஏதோ என்ன பண்ணுறாங்க, பண்ணிட்டாங்க. ஏதோ என்ன பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளும் அதை தான் பண்ணிருக்கிறோம். நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தது வேற, ஆனால் நம்ம காலப்போக்கில் ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுறோம். இன்னைக்கு புன்னை என்கிற அந்த மரம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா தேவனுடைய நிழலுக்கு என்னவா இருக்கு, அடையாளமாக இருக்குது. அந்த நிழல் எப்படிப்பட்டதுன்னா மனிதர்களுக்கு அடைக்கலம் கூடிய ஒரு இடமா இருக்கு. சங்கீதம் 121:5. கர்த்தர் என்னவா இருக்கிறாரா, நிழலா என்ன பண்றாரா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு இந்த ஒரு விஷயம் புரியணும். புன்னை மரம் எதுக்கு இதுவா இருக்கு, நிழல், கர்த்தருடைய நிழல். நிழல் எதை குறிக்குதுன்னா கர்த்தரை என்ன பண்ணுது, குறிக்குது. யாக்கோபு யூஸ் பண்ண முதல் அந்த மரத்தோட இது எதை குறிக்குதுன்னா கர்த்தரை என்ன பண்ணுது, குறிக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம செய்கிற தொழிலா இருக்கட்டும், நம்ம காரியங்களா இருக்கட்டும், கர்த்தர் இருக்கிறாரா? இதை எந்த ஆழத்துக்கு போய் பிடிக்கணும்னா அது நம்மளால தான் பிடிக்க முடியும். இதை அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ நமக்கு யாராலையுமே போதிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரனால கூட போதிக்க முடியாது. நான் ஓப்பனாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஜீசஸ் ஸ்ட்ரகிள் வித் 12 disciples. அவரோட மண்டையில் இருந்ததை, அவரோட எண்ணத்தில் இருந்ததை தான் 12 சீசருக்கு சொல்ல என்ன பண்ணார், கஷ்டப்பட்டார். ஆனால் இப்போ ஒரு MD முடிச்சிட்ட பிறகு நான்லாம் என்ன நினைக்கிறேன், எனக்கு எல்லாமே எனக்கே ஒன்றும் தெரியாது. அதான் என்னது உண்மை. நான் அவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு என்ன பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறேன். இப்படி பண்ணால் என் ஒய்ஃப் திட்டுவா, அப்படி சொல்லாதீங்க. என்னது, அதான் உண்மை. எனக்கே அனுதினமும் தேவனாகிய கர்த்தரை படிக்கும்போது ஒரு வசனமும் படிக்கும்போது அவ்வளோ புதுசாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறோம், எந்த அளவுக்கு கர்த்தரை பற்றி தெரியும். நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், எனக்கு கர்த்தரை தெரியும், உனக்கு கர்த்தரை பற்றி தெரியும். உன்னோட கர்த்தர் எப்படிப்பட்டவன்னு தெரியுமா? என்னோட கேள்வி அதான் இருக்கும். யாக்கோபோட தேவனை பற்றி தெரியும், எலியாவோட தேவனை பற்றி தெரியும், மோசேயோட தேவனை பற்றி தெரியும். உன்னோட தேவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? இதுதான் முக்கியம். இன்னைக்கு நாட்களில் நம்ம இழந்து போயிருக்கிற ஜபங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? யாரோ ஒருத்தவங்க எழுதின பாட்டை என்ன பண்ணுறோம், பாடுறோம். தப்பா பாஸ்டர்னு கேட்டால் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதை ரைட்டுன்னு என்ன பண்ண மாட்டேன். அவங்க வாழ்க்கையில் தேவனை உணர்ந்து அதை என்ன பண்ணிட்டாங்க, எழுதிட்டாங்க. இன்னைக்கு தாவீதோட சங்கீதத்தை நம்ம பிரித்து என்ன பண்ணுவோம் ஜபத்தில். அது தாவீது அடிபட்டு உதப்பட்டு தன்னோட அனுபவத்தில் தான் மண்ண பாவத்தையும் எழுதி வச்சு என்ன பண்ணார், சங்கீதமா எழுதினார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, தாவீதோட சங்கீதத்தை என்ன பண்ணுறோம், போய் அவரோட சமூகத்தில் படிக்கிறோம். இது எதுவுமே தப்பாக ரைட்டான்ற பற்றி பேசலை. நீங்கள் எப்படி தேவனை அணுகுகிறீங்க, அந்த நிழல் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சொல்கிறது சத்திய வசனம். எல்லோரும் என்ன பண்ணுறோம், வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அது நல்லதாக கேட்டதான்னு கேட்டால் நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது, ஆண்டவரை பற்றி சொல்ல, ஆண்டவரை என் வாழ்க்கையில் இதை செஞ்சுன்னு நீங்கள் சொல்லும் போது ஆண்டவருக்கு பிரியப்படுவேன். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், யாக்கோபின் தேவன் போது அவர் சந்தோஷப்பட மாட்டார். ஏன் தாவீதின் தேவன் போது அவர் ஏன் மனம் இறங்குறாருன்னா தாவீது அவரை பிடிச்ச விதம். அது மாதிரி தான் உங்களையும் நீ என்ன பண்ண சொல்கிறாரு, அனுதினமும் பிடிக்க சொல்கிறாரு. அந்த ஆசீர்வாதமே எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா அவருடைய நிழலில் தான் என்ன பண்ணியிருக்கு, ஒளிஞ்சிருக்கு. முதல்ல சொல்கிறாரு, நான் உனக்கு முதலாவது முக்கியம். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்திருப்பீங்கன்னா முதலாவது எல்லாருமே எந்த இடத்துக்கு வரும்னா ஆண்டோடைய நிழலுக்கு வரும். ஆனால் அதை தாண்டி அடுத்த 2 மரத்துக்கிட்ட போகிறது அவ்வளோ கஷ்டன்றதை யாரும் ஈஸி நினச்சிடாது. ஏன்னா மார்த்தாள் என்ன பண்ணல, நல்ல பங்கை தெரிஞ்சுக்கல. மரியாள் என்ன பண்ணா, நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிறான். மார்த்தாள் பண்ணது தப்பா பாஸ்டர்னு கேட்டால் தப்பே கிடையாது. இதுதான் புரிஞ்சுக்கணும் சபை. மார்த்தாள் தன் பிரேயருக்கு தேவையான வந்த ஜனங்களுக்காக அவர் ஆகாரம் உண்டு பண்ணது தப்பா சரியான்னு கேட்டால் தப்பு கிடையாது, ரைட். அது சில பேர் அது தப்புன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் எது ஃபஸ்ட்டு வரணுன்றதை என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நாம் எது நம்ம வாழ்க்கையில் முதலாவது வரணும், எது 2வது வரணும், எது 3வது வரணுன்றதை யார் புரிஞ்சுக்கணும்னா நம்ம தனிப்பட்ட முறையில் அமர்ந்து ஜெபிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லி ஆண்டவரே நீர் எனக்கு தந்ததுக்காக நன்றின்னு சொல்கிறதுக்கும், பரலோகத்தை எங்கள் தேவனே நீர் பரிசுத்தர் சொல்கிறதுனா அது ஜோக். அது ஸ்கில். மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணுறோம், வசனங்களை அவர்கிட்ட போய் சொல்கிறோம். அவர் கேட்பார், நான் அவனை பைபிள் வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ண சொன்னேன்,
நான் யாரு, என் மேன்மை என்ன, என்னோட இது என்னன்றதை நீ சொல்லணும்னு பார்த்தா ஒரு வசனமாக மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டருக்கு அவருக்கு பைபிள் தெரியாத மாதிரியும் அவருக்கு வசனம் தெரியாத மாதிரியும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஷோ பண்ணுறோம். முட்டி போட்டு அந்த அப்பான்னு அந்த இன்னசென்ட்டாக அந்த கூப்பிடுற ஜபத்தில் அவர் அவ்வளோ பிரியப்படுறாரு. என் வாழ்க்கையில் நான் எப்படிலாம் கடந்து வந்த ஆண்டவரே, என் கையில் வெறுமையாக இருந்தேன், என் கையை ஃபுல்லாக ஆசீர்வச்சிருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். அதில் தான் தேவனாய் கர்த்தர் பிரியப்படுறாரு. ஏன்னா நீர் வாளாக்காமல் தலையாக்குவீர்னா அது வேற ஒருத்தர் சொன்னது. உங்களுக்கு என்ன ஆண்டவர் காண்பிக்கிறாரோ அதை தான் அவரோட சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணு. இன்றைக்கி சபைகளும் சரி ஊழியர்களும் சரி மொத்தமாக குழப்பிருச்சு. ஆண்டோட சமூகத்தில் போயிட்டு என் கணவன் மனைவியா 2 பேரையும் சொல்லி என்ன பண்ணோம்? எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்த ஆண்டவரே, எங்களை நல்ல வீட்டில் வச்சுருக்கிறீர், நல்ல இடத்துல வச்சுருக்கீங்க, என்ன பண்ணணும்? இதை தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம வேறு எதையோ போய் ஜபத்தில் வேறு யாரோட ஜபத்தை என்ன பண்ணுறோம்? ஏறெடுக்கணும். நல்லா கவனிங்க. அண்ணால் குழந்தை வேணுக்காக ஜெபம் பண்ணா, குழந்தை கொடுத்தோன்னா அவன் என்ன ஜெபம் பண்ணான்? என்ன பாட்டு பாடினா? தான் வாழ்க்கையில் உண்டான நிந்தை அவமானத்தை தேவனாகிய கர்த்தர் நீக்குதான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணார்? பாடினார். சங்கீதத்தை எடுத்து என்ன பண்ணல? இன்னைக்கு சபை தான் புரிஞ்சுக்கணும். பைபிள் ஒன்லி ஃபார் கெட் நோ காட், யார் கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்வது தான் பைபிள். இதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுறது, இதில் இருக்கிற சங்கீதத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறது, பாட்டாக்குறதுலாம் இட்ஸ் நாட் ரைட். சாரி, ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ராங்னு சொல்ல மாட்டேன், மன்னிச்சிடுங்க, சாரி. ரோமர் 1 அதிகாரம் 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நல்லா கவனிங்க. யாருங்க பொய்யா மாத்தனா? தேவனுடைய சத்தியத்தை யாரு பொய்யாக்குனா? தேவனுடைய சத்தியத்தை யாரு பேசுவா? முதல்ல அவரோட பிள்ளைங்க தான் பேசுவாங்க. புறஜாதி யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப பிள்ளைங்க தான் என்னவாயிருக்கிறாங்க? காலகாலமா யாரு அவரோட வார்த்தையை பொய்யாக்குறதுனா அவரோட பிள்ளைங்க தான். அப்பான்னு நம்ம கூப்பிட மாட்டோம், நம்ம தான் என்ன பண்றோம்? இது பண்ண. படிங்க பிரதர். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டியை என்ன பண்ணல? தொழுகாம சிருஷ்டியை உருவாக்குனது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் தேவன் நம்ம பக்கம் இல்லாததுக்கான காரணம், தேவன் உண்டாக்கின காரியத்தை நீங்கள் உயர்த்துவீர்கள் ஆனால் தேவன் அடிக்கிற விதங்கள் மரணமாக இருக்கும். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் இட்ஸ் ஓகே. அது ஸ்டார்டிங்கில் இட்ஸ் ஓகே. யாக்கோபு என்ன பண்ணார்? படுத்த இடத்துல இருக்கிற கல்லை தூக்கி வச்சு இது தேவன் வாசம் செய்கிற இடம். அப்போ என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டு. ஆனால் காலம் செல்லும் போது ஆண்டவர் சொல்றார், பெத்தல என்ன பண்ணாதீங்க, உயர்த்தாதீங்கன்றார். நீங்கள் ஓகே, ஒரு குழந்தையில ஸ்டார்டிங்கில் சபைக்குள்ளே வரீங்க, ஏதோ தப்பாக பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் காலங்காலமாக அதையே நீங்கள் தப்பாக பண்ணுவீங்க, என்னது தப்பு? தேவனை பிடிக்கிற அனுபவம், தேவனுடைய நிழலில் இருக்கிற அனுபவம் முக்கியம். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொன்னார், இந்த மரம் என்னது? தேவனுடைய நிழல். என்ன பண்ணார்? சொல்லி கொடுத்தாரு. புன்னை மரம்ன்றது தேவனுடைய நிழல். ஓசையா 4வது அதிகாரம் அந்த 13வது வசனத்துக்கு மேலே 12வது வசனம் வாசிச்சுட்டு வாங்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓசியா 4வது அதிகாரம் 12-13. என் ஜனங்கள் கர்த்தரினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். அவருடைய கோல் என்ன பண்ணும்? இன்னைக்கு அந்த கோல் நானா கூட இருக்கலாம். என்ன பண்ணலாம்? அந்த கோல் நானா கூட என்ன பண்ணலாம்? இருக்கலாம். நான் என்ன பண்ணும்? உங்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை காமிப்பேன், நீங்கள் என்ன பண்ணலாம்? நம்பலாம். நான் தேவனை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? போதிப்பேன், நீங்கள் என்ன பண்ணலாம்? நம்பலாம். கர்த்தர் தான் சொல்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்புறாங்க. படிங்கம்மா. வேசித்தன ஆவி அவர்களை வழுத பித்திரிய பண்ணிச்சு. எந்த ஆவி அழித்து போச்சா? இன்னைக்கு சபைக்குள்ள வேசித்தன ஆவிகள் என்ன பண்ணுது? வேசித்தனா அந்த வேசித்தனத்தை பற்றி லிட்டரலாக பேசாதீங்க. தேவனாகிய கர்த்தர் அந்த கான்டெக்ஸ்டில் ஸ்ட்ராங்காக அவ்வளோ அழுத்தமாக அதை கேவலமாக என்ன பண்ணுறாரு? சொல்கிறார், என்னை விட்டு நீ வேறு எதையோ நீ பிடிச்சின்னு இருக்கிற, நான் உனக்கு சில காரியங்களை சிம்பாலிக்காக காட்டின விஷயத்தை என்ன பண்ணிட்டேன்? உயர்த்திட்ட. படிங்கம்மா. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். இப்போ எப்படி நம்ம சோரம் போவோம் சொல்லுங்க? என்னை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சோரம் போவீங்க. என்ன போவீங்க? என்னை யாராச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சபையில் இங்கே அமர்ந்துக்கிட்டு ஜஸ்டின் பாஸ்டர் ரொம்ப நல்லவர், எல்லாம் கரெக்டாக பேசுவார்னு பிடிச்சிங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி என்னை மதிக்கிறீங்க, இட்ஸ் வெரி ஹாப்பி. என்னை நீங்கள் மதிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னது ரொம்ப சந்தோஷம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், கர்த்தரை விட என்ன அதிகமாக நீங்கள் உயர்த்துனீங்கன்னா நீங்கள் ரியலாக கர்த்தரை என்ன பண்ணல உயர்த்தல, என்ன தான் என்ன பண்ணுறீங்க? உயர்த்துறீங்க. யாக்கோபு சொல்லிட்டார், இந்த புன்னை மரத்தை பற்றி என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. படிங்கம்மா. அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் பொன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று
தூபங்காட்டுகிறார்கள். நல்லது என்று இவங்களே என்ன பண்ணிட்டானுங்க, நிழல் நல்லது தான், யாக்கோபு சொன்ன விஷயம் நல்லது தான், ஆனால் இவங்க என்ன காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. யாருக்கு தூபம் காட்டணுமோ அவங்களுக்கு தான் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும். பாஸ்டர் இவங்க ஜோம் பண்ணாங்க, எனக்கு நடந்துச்சு, டோட்டலி ராங். இந்த பிரதர் என் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணார், அப்படி எனக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு. ரியலாக சொல்கிறேன், கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியல, கடவுள் உங்கள் வாழ்க்கை என்ன செய்கிறாருன்னு உங்களுக்கு புரியல, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களே உங்களுக்கு புரியல. நான் சொல்கிறேன், இப்படியே போயினே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் கடவுளே இல்லை, கிறிஸ்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, தூக்கி போட்டு போயிடுவீங்க. படிங்கம்மா. இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபசாரமும் செய்கிறார்கள். நல்லா கவனிங்க. நீ தூபம் காட்டினது நிமித்தம் உன் குமாரத்தில் என்ன ஆகலாம், உன் ஜென்ரேஷனே அழிக்கப்படும். என்ன படம் எவ்வளோ கோபமாக தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் பாருங்க வசனம். ஏன்னா அவருக்கு மிக அருவருப்பான காரியம் என்ன தெரியுமா, அவரை தள்ளிட்டு அவர் இடத்துல ஒரு ஊழியக்காரனை வச்சா கூட அவருக்கு பிடிக்காது. மாஸ்டர் அவர் நல்லவர் தானே. நீங்கள் நல்லா கவனிங்க, அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் உன் வாழ்க்கையில், உன் தனிப்பட்ட முறையில் நீ ஜெபிக்கிற வாழ்க்கையில் இருக்கா? அந்த மனுஷனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் கேட்குறேன், உன் தனிப்பட்ட முறையில் உன் வாழ்க்கையில் இருக்கா? இதுதான் முக்கியம். இன்றைக்கி கர்த்தரோட நிழலில் போய் எப்படி தஞ்சு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு சீசன் வரும், அந்த தேவனை விட்டுட்டு யாரெல்லாம் மனுஷனை பிடிச்சிருக்கிறாங்களோ அடிப்பார். ஒரு சீசனில் மரணமாக அடிப்பார். எதுக்கு அடிக்கிறான்னு கூட அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பிடிக்காது. அது கடைசி வரைக்கும் புரியாது. என்னெல்லாம் ஆண்டவர் அடித்தார். நான் ஒரு மனுஷனை பிடிச்சிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அடித்தார். அடிக்கும் போது தான் புரிஞ்சுது நான் யாரை பிடிக்கணுன்றது, யாரை உயர்த்தணுன்றது. என் வாயிலேருந்து ஆல்வேஸ் ஐ ப்ளீஸ் மை பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் ஆன்டி. இட்ஸ் ராங். இந்த பீடம், இந்த இடம் எல்லாமே யாரை உயர்த்தணும்னா எந்த மனுஷனும் இல்லை, தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ண உயர்த்தணும். உங்கள் வாழ்க்கை கூட தப்பி தவறி கூட எந்த மனுஷனையும் என்ன பண்ணுறக்கூடாது. ஏன்னா அது உங்கள் வாயிலேருந்து வரும்போது உண்மையாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கல்ல, அப்போ உண்மைத்தன்மை இருக்காது. ஆனால் ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் புகழ்ந்து பேசும்போது அவ்வளோ உண்மையாக இருக்கும். எனக்கு ஆண்டி இப்படி செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் செஞ்ச விஷயத்தை அவங்க தனிப்பட்ட ஜபத்தில் போய் சொல்லும் போது அது ட்ரையாக இருக்கும். எப்படி இருக்குன்னா ட்ரையாக செத்து போயிருக்கும். ஆனால் மனுஷனை பற்றி பேசும்போது அது எப்படி இருக்குமோ, அப்புறம் மாதிரி ஒரு நல்லவர் யாருமே கிடையாது. ஜஸ்டின் பாஸ்டர் மாதிரி நல்லவர். மண்டையிலே உங்களுக்கும் கொட்டுவார், எனக்கும் கொட்டுவார். யார் புரிஞ்சுக்கோங்க. யாக்கோபு சொன்ன நிழல் வேற, இவனுங்க பிடிச்ச நிழல் வேற. அவர் கர்த்தரை பற்றி தான் சந்ததிக்கு சொன்னாங்க. ஐயோ அப்பா இதை வச்சு தான் என்ன பண்ணார், நம்ம 4 ஃபாதர்ஸ்லாம் இதை வச்சு தான் என்ன பண்ணார், குடும்பத்தையே விருத்தி ஆக்குனாருன்னா காட்டு தூபம். இந்த நபர் தான் வந்து எனக்காக ஜெபம் பண்ணார் பாஸ்டர், எனக்கு குழந்தை வந்துருச்சு. இந்த நபர் தான் எனக்காக ஜெபம் பண்ணார், என் வாழ்க்கை மாறிடுச்சு. குப்பைக்கு சமம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணி அவர் ஒரு மனுஷன் மூலிமா இறங்கி வந்தது. நீங்கள் அவரை தான் உயர்த்தணுமே தவிர மனுஷன் என்ன பண்ணுறக்கூடாது, உயர்த்தக்கூடாது. இந்த இடத்துல எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். 2வது இடத்துக்கு போவோம். வாதுமை மரம். அந்த வசனம் வாசிங்க. என்னாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. நல்லா கவனிங்க. ஆரோன் கிட்ட இருக்கிற கோல் என்ன ஆச்சுச்சா, துளிர்த்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்து அவரோட நிழல்ல நீங்க தஞ்சத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், துளிர்க்கணும். சபைக்குள்ள வந்துட்டேன், ஆனா காலகாலமா நான் அப்படியே இருக்கிறேன்னா நீங்க சபைக்குள்ளேயே இன்னும் என்ன பண்ணல. ஆண்டரே நான் சபைக்குள்ளே வந்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எனக்கு எந்த சேஞ்சும் இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யோசிக்கணும், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் யோசிக்கணும். ஆண்டருக்குள்ளே நான் இன்னும் உண்மையாக என்ன பண்ணல, வரல. இது நான் சொல்லும் போது உங்களுக்கு கடினமாக இருக்கும். உள்ளே வந்தால் என்ன ஆகும், துளிர்க்கும். படிங்கம்மா. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பூ என்ன பண்ணுமா, பூக்குமா. அடுத்தது என்ன பண்ணுமா, இன்றைக்கி அப்படியே வந்தோடனே பழத்தை நீங்கள் கொடுத்துருவீங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. இட்ஸ் ப்ராசஸ். முதல்ல துளிர்ப்பீங்க, பூ விடுவீங்க, அடுத்தது என்ன பண்ணுவீங்க, பழங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. நம்ம சில பேர் என்ன நினைக்கிறோம், அப்படியே சபைக்குள்ளே வந்த உடனே வி நீட் டு ரீச் த ஃப்ரூட். கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. ஃப்ரூட்டை ஏன் ரீச் பண்ண முடியல, நம்ம வந்து நிழலுக்கே என்ன பண்ணல, வரல. ஏன் இன்னைக்கு நான் ஒரு பாட் தான் சொல்கிறேன், நீங்கள் மனுஷனை உயர்த்தாதீங்க, ஆண்டரை உயர்த்துங்க. ஆனால் பைபிளுக்குள்ள நீங்கள் இன்னும் போய் படிப்பீங்கன்னா நிறைய காரியம் இருக்குது. எதை உயர்த்தணும், எதை உயர்த்தக்கூடாது, எதை தேடணும், எதை தேடக்கூடாதுன்னு எது சொல்லிக் கொடுக்கும். ஜஸ்டின் வாசனாலும் சொல்லி தர முடியாது. என்ன தர முடியாது. இன்னைக்கு தேவன் பேசக்கூடிய வார்த்தைக்குரிய குறிப்பிட்ட அளவுக்குள்ள தான் நான் என்ன பண்ண முடியும், பேச முடியும். அதை தாண்டி என்னால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நீங்கள் வேதத்தை திறந்து படிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி சபைக்குள்ளே வந்தீங்கன்னா முதலாவது துளிர்க்கிற அனுபவம் இருக்கணும், 2வது பூ விடுகிற அனுபவம் இருக்கணும், 3வது
கனி கொடுக்குற அனுபவங்கள் இருக்கணும். அதுக்கு நமக்கு வேதம் நன்றாய் தெரியணும். ஏன்னா வேதம் நன்றாய் தெரிஞ்சாதான் கர்த்தர் யார் என்ன பண்ணும் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், துளிர்க்கவே முடியும். லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 44வது வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று தன்னுடைய சீசர்களுக்கு உயிர் தெரிந்த பிறகு என்ன பண்றாரு, போய் சொல்றாரு, என்னை பத்தி எங்க எழுதியிருக்குன்னா பழைய ஏற்பாடுல என்ன பண்ணிருக்கு, இவங்க எங்க தான் என்ன பண்றானுங்க, ஆண்டவர் அறிஞ்சிக்கலாம், ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், உயிர் தெரிதல் எப்படி இருக்குன்னு எங்க பண்றாங்க, இங்க தேடின்னு இருக்கிறாங்க. ஆனா அவர்கிட்ட சொல்றாங்க, உயிர் தெரிந்த ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாமே நான் முன்னாடியே எங்க எழுதிட்டேன். இன்னைக்கு ஏன் அவங்களுக்கு தெரியலனா, பைபிளை ஒழுங்கா புரிஞ்சு என்ன பண்ணல, படிக்கல. தேவனுடைய நிழலுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த வாதுமை என்கிற மரத்தின் அனுபவத்திற்குள்ள சீசர்களால வர முடியல. புரியுதா இருக்காச்சு? வாதுமை என்கிற அந்த இடத்துக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியல, வர முடியல. நீங்க எல்லாருமே வந்துருவீங்க. எந்த இடத்துக்கு வந்துருவீங்கன்னா ஆண்டோட நிழலுக்குள்ள வந்துருவீங்க. அந்த நிழலுக்குள்ள வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் இட்ஸ் வெரி ஹார்ட். இட்ஸ் வெரி ஹார்ட். நீங்க படிச்சீங்களே வசனம், வாதுமை என்ன கொடுத்துச்சான் கடைசியா, அந்த பழத்தை சாப்பிட முடியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? எனிஒன் நோஸ்? அந்த பழத்தை உங்களால் சாப்பிட முடியுமா? we can't eat. இதுதான் வாதுமை மரத்தோட என்னது, பழம். இந்த பழம் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இது, அப்படியே கடிச்சு என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம் போல தோணும். ஆனால் இதை நம்ம பல்லாலேயோ நம்ம கையாலேயோ என்ன பண்ண முடியாது, டேக் பண்ண முடியாது. அப்புறம் வெறும் கையால் இதை என்ன பண்ண முடியாது, கட்டு பண்ண முடியாது. அதில் இருக்கிற சாயம் அவங்க கையில் இருந்துச்சுன்னா அவங்க கையை விட்டு என்ன பண்ணாது, போகாது. இன்னைக்கு ஆண்டர் கொடுக்குற ஃப்ரூட்டை அவுட் டு ஆக்டிவேட்னா இந்த அளவுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு முனிப்புள்ள மேய்ஞ்சி தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்குன்னு இங்கேருந்து சபையை விட்டு வெளியே போயிடலாம்னு நினைக்கிறோம். இட்ஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ காட் இஸ். ஆண்டர் ஒரு நேமை யூஸ் பண்ணுறாருன்னா சும்மா யூஸ் பண்ணல. அவர் யாருனாச்சும் பார்த்து என்ன பண்ணிருக்கலாம், ஆப்பிள்னு கொடுத்துருந்தாருன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே பெருச்சமா கடிச்சோமா ஜாலியாக பாவம் செஞ்சோமா போய்கிட்டே என்ன பண்ணலாம், அதான் மேவால் மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த வாதுமைன்ற அந்த நட்ஸை நீங்கள் எடுக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. போதுண்டா, புரிஞ்சுதா? பழம்னு ஆண்டவர் சொன்னோடனே நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, ஒரு பழம் அதை என்ன பண்ணலாம் எடுத்து. பைபிள் காலேஜில் ஒரு 3 எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளோட ஸ்கிரிப்சரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஒன்று ஆப்பிள் வசனத்தை எடுத்தோன்னே என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டுலாம். ஏபிசின்னு சொல்லுவார் எங்கள் பாஸ்டர் ஜேக்கப் செடின் அவர்கள், ஸ்காலர் அவர். 3வது பனானான்னு. பனானாவை கையில் குத்த நம்மளால் என்ன பண்ண முடியாது, கடிக்க. தோலை என்ன பண்ணும், சில வசனங்கள் தோலை என்ன பண்ணும், குழிக்கணும். 3வது கோகனட், அது அதை உடைக்கணும். தேவனாகிய கர்த்தர் வச்ச மேன்மை எதுக்குள்ளே இருக்குன்னா உடைக்கிற அனுபவத்தில் என்ன பண்ணுது. நீங்களும் நானும் எப்படி தெரியுமா இருக்கிறோம், ஆப்பிள்ன்ற அனுபவத்துக்குள்ளேயே வரும். வந்தவொடனே சாஃப்டாக பட்டர் தடவி எனக்கு எல்லாமே என்ன பண்ணிடணும், கிடைச்சிடணும். ஆண்டவர் யார் என்று அறியறது ரொம்ப கஷ்டம். அந்த ஷெல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மாலாம் போட்டு தப்பாக உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளது எல்லாமே என்ன ஆகிடும். தேங்காவை கையில் இருக்கிற அருவா வச்சு எது வச்சு ஆயத்தை வச்சு அடித்தாலும் உள்ளே இருக்கிறது என்னவா இருக்கும், ப்ராப்பராக வந்துடும். ஆனால் இந்த வாதுமை மரத்தோட பழத்தோட கொட்டையை we need to have a tool. என்னது, அதை சுத்தியத்தை அடிச்சிங்கன்னா உள்ளது ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஆசீர்வாதம் என்ன ஆகிடும். இன்றைக்கி ஆண்டர்கிட்ட அதை எவ்வளோ பக்குவமாய் அதை எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே அந்த தடுமாற்றத்தில் தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா ஆண்டர் இட்ஸ் நாட் ஜோக். நீங்கள் நினைக்கிற, நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற தேவன் ஏதோ இப்படின்றதுக்குள்ளே புரிஞ்சு கொள்ளுகிற தன்மை உள்ளவர் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இட்ஸ் டேக் டைம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு ஆண்டவரை தெரியும். அவர் ஃபுல்லாக தோறாவே கரைச்சி குடிச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கெத்தான் நிற்கும் போதே அவருக்கே ஒரு மண்டையில் ஒரு கொட்டி ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதுவுமே. பேதுருங்க உயிர் தெரியுது எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, திருப்பி சொல்கிறார், உங்களுக்கு என்னை பற்றி என்ன பண்ணல தெரியல. ஆனால் நம்மளோட இருதயம் எப்படி இருக்கவா, எனக்கு எல்லாமே தெரியும். ஐ நோ ஆல் ஸ்கிரிப்சர், எனக்கு எல்லாம் பேக்ரவுண்ட் தெரியும், எனக்கு எல்லாம் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணும் தெரியும். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 11வது வசனம். பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும். நல்லா கவனிங்க, பள்ளத்தாக்குல பழுத்த கனிகளை பார்க்கவும். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை போகும்போது அவன் எதை பார்க்கணும்னு விரும்புறான், பள்ளத்தாக்குல பழுத்த கனிகளும் திராட்சை செடிகள் துளிர் விட்டு. திராட்சை செடிகள் துளிர் விடுகிற அனுபவத்தை இன்னைக்கு சபைக்குள்ள வந்த நிழலுக்குள்ள வந்த நீங்க அந்த வாதுமை என்ற இடத்துக்கு வரும்போது உங்களோட இருதயம் என்ன தெரியுமா இருக்கு, கனிகளை நான் என்ன பண்ணும் பாஸ்டர் பார்க்கணும். அப்படியே அந்த திராட்சை கொத்து அப்படியே துளிர் விட்டு தொங்குறத நான் என்ன பண்ணேன் என் வாழ்க்கையில பார்க்கணும். படிங்க. மாதளம் செடிகள் பூத்ததா என்று அறியவும். மாத்தளை செடிகள் என்ன இருக்கணும்,
பூத்ததாய் அறியணும். நல்லா கவனிங்க, இது எல்லாமே அறியணும், பார்க்கணும். படிங்கம்மா. வாதுமை தோட்டத்துக்கு போனேன். எங்க போனாரா? புரியுதா சாலமோன் என்ன சொல்றாருன்னு? நீங்க நல்லா கவனிங்க. வாழை மர தோட்டத்துக்குள்ள போலாம் என்ன இருக்கும்? ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள போனா என்னங்க இருக்கும்? வாதுமை தோட்டத்துக்குள்ள போனா ஏன் இதெல்லாம் இருக்கு? குவைட் இன்ட்ரெஸ்டிங். புரியுதா? இந்த மரத்து பக்கத்துல எந்த மரம் வச்சாலும் அழிச்சிடும். எது? ஆனா இவர் என்ன சொல்றாரு? பழங்களை பார்க்கணும், கிரேப்பை பார்க்கணும். எனக்கு அது வரல, தமிழ் எனக்கு வரல, அதனால கிரேப் பண்றேன். கிரேப்பை பார்க்கணும், மாதுளம் பழத்தை என்ன பண்ணணும் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் எங்க போறேன்? இப்போ இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா நீங்க எங்க போகணும்? இன்னைக்கு அப்படி இப்படி ஜஸ்ட் மிஸ்ல அப்படி இப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம், அப்பா அம்மாவோட வாக்குத்தத்தில் சிலதை பெற்றுக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் 100% உங்களுக்கானது பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எங்கே போகணும்? வாதுமை தோட்டத்துக்கு போகணும். எங்கே போகணும்? வாதுமை தோட்டத்துக்கு போகணும். அது மிக மிக அவசியங்க. இப்போ வாதுமை தோட்டம் எப்படிப்பட்டது? எரேமியா 1:11-12. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்ட. நீ என்னத்தப்பா பார்க்குற? சொப்பனம் கண்ற, கனவு கண்ற, தரிசனத்தை கண்ற. நீ என்னத்த என்ன பண்ணுற? நம்ம தூக்கத்தில் நமக்கு என்ன தெரியுமா வருது? தாத்தா சாவுற மாதிரி, பாட்டி சாவுற மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரன், இப்படி தான் வருது. ஆனால் இவங்களோட கனவுலாம் என்ன வருது? நல்ல விஷயம் வருது. படிங்கம்மா. வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் எதுவுமே காணல, வாதுமை மரத்தோட கிளையை நான் என்ன பண்ணுறேன்? காண்கிறேன். நம்மளோட சொப்பனத்தை ஃபுல்லாக ஆறுறது தான் என்ன வரும்? பேய் வர மாதிரியும் இது வர மாதிரியும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம நினைவு ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. அந்த 8 இன்ச்சு டிஸ்பிளேல கண்டதை பார்த்துடுறோம். பார்த்துட்டு தூங்கினா என்ன ஆகும்? இதுதான் வரும். ஆனால் இவருக்கு பாருங்க, இதெல்லாம் வருது. நமக்கு வரவே மாட்டேங்குது. படிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். வாதுமை எதுக்கு ஒப்பானது? அவருடைய வார்த்தையை தீவிரமாய் நடப்பிப்பதற்கு ஒப்பாய் இருக்குது. இந்த வாதுமை எதை குறிக்கிறதுனா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அழகாய் அதை க்ளீன் பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகும்? உங்கள் கை என்ன ஆகும்? கரையானவொடனே எனக்கு என்னது? ஆண்டவர் ஒன்றுமே செய்யலைன்னு என்ன பண்ணுறது? போயிடுது. கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி உள்ளே போனால் என்ன இருக்குது? கொட்டை இருக்குது. என்னது? ஐயோ இதை உடைக்கணுமா? சரி எப்படியாச்சும் உடைப்பான்னு கஷ்டப்பட்டு உடச்சோன்னே உள்ளகத்தை என்ன பண்ணிடுது? ஆண்டவர் கொடுத்த பிளஸிங்ஸையும் நம்மளே அழிச்சிட்டு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் யார் மண் அள்ளி தலையில் போடுறாங்கன்னா நம்ம தான். யார்? வேறு யாருமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் சொந்தக்காரெல்லாம் தூக்கி மண் அள்ளி போடுறான்னு. இல்லவே இல்லை. அப்படியே ஒரு பாண்டு மண் எடுத்து மடையில் கொட்டிக்கிட்டு, ஆண்டவர் ஏன் ஆண்டவர், எதுக்கு ஆண்டவர்? ஏன்னா வார்த்தையை பிடிக்கிறதும் கிடையாது, ஆண்டோட சமூகத்துக்குள்ளே எப்படி இருக்கணும்னு தெரியாது கிடையாது. வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென் அல்லேலூயா. இந்த வாரம் ஆண்டோடைய வார்த்தை என்னவா இருந்துச்சு? காதுக்கு இனிமையாக இருந்துச்சு. இப்படி தான் மனுஷங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. யாரும் இந்த கொட்டையை உடைக்க ரெடியாகவும் இல்லை. கர்த்தர் யாருன்றத அறிஞ்சிக்கிறதுக்கும் யாரும் தயாராக இல்லை. தான் வாழ்க்கை ஃபுல்லாக சாகுற வரைக்கும் ஏதோ ஓடி வாழ்ந்து என்ன பண்ணிடுறாங்க? முடிச்சிடறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்தர் ஒருத்தனை அழிச்சார்னா வாளாக்காமல் தலையாக்குவது உண்மைதான். அதுக்கு அடிப்படை என்னன்றது என்ன பண்ணணும் தெரியணும். அந்த வாதுமை கொட்டையை உடைக்கிற அனுபவம், இன்னைக்கு அந்த அனுபவத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை இருக்கா? ஆண்டோடைய வார்த்தையை தேடுகிற அந்த அனுபவத்துக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கா? இன்னைக்கு நல்லா நீங்கள் அந்த இடத்த யோசிச்சு பாருங்க. அந்த வாதுமை கொட்டையை நீங்கள் உடைச்சிங்கன்னா என்ன இருக்குமா? உன்னத பாட்டு 6:11. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு. திராட்சை செடி என்ன பண்ண முடியுமா? வாதுமை தோட்டத்துக்கு போனால் முதலாவது நீங்கள் எதை பார்க்க முடியும்னா திராட்சை செடி. யோவான் 15:1. நீங்கள் ஆண்டவர் வசனத்துக்குள்ள முதலாவது வந்து ஆண்டோட வசனத்துக்குள்ள நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுக்கு கிடைக்க போகிற காரியம் முதலாவது எது தெரியுமா? படிங்கம்மா. நான் மெய்யான திராட்சை செடி. நான் என்ன? மெய்யான திராட்சை செடி. பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆண்டவர் சொல்றாரு. அந்த திராட்சை செடி யாரு? வாதுமை கொட்டை அந்த உடைக்கிற அனுபவத்துக்குள்ள வந்து நீங்க உடைச்சு நீங்க பெற்றுக்கொள்ற காரியம் எது தெரியுமா? கர்த்தர். அப்பதான் அந்த நிழலோட மகத்துவமே உடைக்க போகும்போது தான் என்ன பண்ணும் தெரியும். நம்ம அநேக பேர் சொல்லிக்கலாம், நான் ஆண்டருக்குள்ள இருக்கிறேன், ஆண்டரை பத்தி எனக்கு தெரியும், புரியும், அப்படி இப்படி பிளா 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 நிறைய சொல்லலாம். ஆனா கொட்டையை உடைச்சு உள்ள இருக்கிறது கிறிஸ்துன்ற உணர்வு உங்களுக்கு வந்தாதான் நான் தேவனை முழுமையாய் தேவனுடைய நிழல்ல தான் நிக்கிறேன்றது உங்களால என்ன பண்ண முடியும்? உணர முடியும். 2வது ஒரு மரம் இருக்கு, படிங்கம்மா. மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். 2வது காரியம், மாதுளை மரம் என்ன பண்ணுதா?
இருக்கா? இந்த மாதுளை மரத்தை பற்றி உங்களுக்கு எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யூதர்களுக்கு நன்றாய் தெரியப்பட்ட ஒரு விஷயம், மாதுளை என்றால் இது சாதாரண காரியம் இல்லை. மாதுளை எதை நினைவு கூறுதுன்னா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? நினைவு கூறுது. வார்த்தை யாரு? தேவன். திருப்பி ரெண்டாவது வந்த மாதுளை பழமும் என்னது? ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் கிரேப்புன்னு பார்த்ததும் வார்த்தை தான். வார்த்தை தான் யாரா மாறினார்? இயேசு கிறிஸ்துவா மாறினார். திருப்பி மாதுளைன்னு இருக்குல்ல, அதுவும் என்னது? வார்த்தை தான். ஆண்டவர் இந்த கொட்டையை உடச்சி நீ உள்ள இருந்து எடுக்க வேண்டிய விஷயமே வார்த்தை தான்றார். ரெண்டுமே என்னது? வார்த்தை தான். இன்னைக்கு இந்த தோராவை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தோராவில் 613 கட்டளைகள் உண்டு. மாதுளை பழத்தை நீங்கள் உரிச்சிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த முத்துக்கள் 600லேருந்து 800 1000 வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த மாதுளைன்ற இந்த வசனத்தை இவங்க யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே 613 கட்டளைகளை பிரமாணங்களை குறிக்கிறதுக்கு தான். எது? மாதுளை பழம். என்ன பாஸ்டர் உங்கள் இஷ்டத்துக்கு அடித்து விடாதீங்க, என்ன பண்ணாதீங்க, அடித்து விடாதீங்க. யாத்திராகமும் 39வது அதிகாரம் 26வது வசனம். நல்லா கவனிங்க. மோசேக்கு ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு? கற்பிக்கிறாரு. படிங்க பாருங்க. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதுளம்பழமும். பிரதானமாய் அங்கியில 2 காரியம் என்ன பண்ணணும் இருக்கணும். அதுல முதல்ல படிங்க பிரதர். என்ன இருக்கணும்? மணி. நம்ம ஆளுங்க மணி ஆட்டிக்கிட்டு போவாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கணும்? மணி இருக்கணும். அது எதுக்குன்னா பரிசுத்த தலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க? உள்ள போவாங்க. உள்ள போறவங்களுக்கு மணி எதுக்கு தெரியுமா? சைட்ல இன்னொன்னு ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தாரு. படிங்க பிரதர். ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதுளம்பழமும். இன்னைக்கு அவரோட ஆடையில மாதுளம்பழமும் மணி என்ன பண்ணும் இருக்கும். மாதுளம்பழம்னா ஒரிஜினல் மாதுளம்பழம் கிடையாது. அந்த மாதுளம்பழத்தோட சிம்பிள் எதுக்கு? அது ஆசாரியன் ட்ரெஸ்ஸில் அதை உடுத்தும் போது ஆசாரியனுக்கு அதை எது நினைவு கூறுனா தோரா உன் இருதயத்துக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ உள்ள போனா அந்த மணி என்ன பண்ணாது? அடிக்காது. அக்காச்சும் புரியுதா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீ உள்ள வரும்போது அந்த 613 கட்டளைகளை நீ உன் இருதயத்துல வச்சு அதன்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழாம என் சமூகத்துக்குள்ள நீ வந்தீனா இந்த மணி என்ன பண்ணாது? செத்துடுவாடான்றாரு. என்னது? செத்துடுவ. வாதுமை கொட்டைக்குள்ள என்ன இருக்குங்க? ஆண்டருடைய இருதயம் இருக்கு, ஆண்டுடைய சமூகம் இருக்கு, ஆண்டுடைய பிரசவம் இருக்கு. சபைக்குள்ள நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதமே எங்க இருக்குன்னா அவருடைய சமூகத்துல மட்டும்தான் என்ன பண்ணுது? இருக்கு. மூணாவது ஒரு காரியம், இதை பற்றி இன்னும் டீப்பாக போக டைம் இல்லை. 3வது மரம் அர்மோன் மரம். என்ன மரம்? எசேக்கியேல் 31:8. கடைசி யோசனை முடிச்சிடறேன், டென்ஷன் ஆகாதீங்க. தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் அதை மறைக்க கூடாதிருந்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பரலோகத்துல தோட்டம் வச்சிருக்கிறாரு. என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தோட்டம் வச்சிருக்கிறாரு. நம்ம மட்டும் இந்த பூமியில தோட்டம் வச்சிடல. அவரு என்ன பண்றாரு? தோட்டம் வச்சுனா அதில் அழகான செடிகள்லாம் என்ன பண்றாரு? வச்சிருக்கிறார். நம்மளை விட அழகான காரியங்கள்லாம் என்ன பண்றாரு? வச்சிருக்கிறார். படிங்கம்மா. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானமல்ல, அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. அவர் வச்சிருக்கிற செடியாலேயே இந்த பூமியில ஒரு காரியம் இருக்கு, அதை என்ன பண்ண முடியாதா? மறைக்க கூடாது இருந்தது. படிங்கம்மா. அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. அர்மோன் மரத்தோட கிளைகள் அதுக்கு என்ன வரல? தேவனாகிய கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிக்க இப்படி தாங்க விரும்புறாரு. புரியுதா? ஒருத்தனோட வாழ்க்கையை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாருன்னா இப்படி தான் மாற்ற என்ன பண்ணுறாரு? பரலோகத்தில் இருக்கிற மனுஷனை காட்டிலும், பரலோகத்தில் இருக்கிற தூதனை காட்டிலும் இந்த பூமியில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் வெல்த், நாட் ஒன்லி வெல்த், த பீஸ்ஃபுல் லைஃப். இன்னைக்கு கண்டிப்பாக ஆண்டோட தயவோடு பிரச்சனத்தோடு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த சபையில் உட்காந்துக்கிற எல்லாருக்குமே என்ன வரும்? பணம் காசு வரும். ஆனால் பீஸ் எங்கேருந்து வரும்னா அவர்கிட்டேருந்து மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? வரும். அழகான ஒரு வசனம் சொல்கிறேன், கடைசியாக முடிச்சிடும், யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் சிங்கத்தை பற்றி பேசல, சிங்கத்தோட குட்டிகளை பற்றி என்ன பண்ணுறாரு? அவர் சொல்லியிருக்கலாம் சிங்கம் பட்டினி கிடக்கும், என்னது? ஆனால் அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? வசனம் என்னவா சொல்லு? சிங்க குட்டிகள் என்னவா இருக்கலாம்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது என்ன மீன் பண்றாருன்னா, தேவனாகிய கர்த்தர் உன் வாலிப வயசுல, உன் பக்குவப்பட்ட உன் வயசுல கர்த்தரை தேட என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கணும். நீ முதிர் வயதுல கூட உனக்கு என்ன இருக்காது? ஆகார குறைவு இருக்காது. இன்னைக்கு எல்லாருமே ஆண்டவரை தேடுற இடமே எங்க தெரியுமா வருது? 40 வயசு, 50 வயசு, 60 வயசு. ஏன்னா அந்த வயசு நெருங்க நெருங்க எப்படி இருந்தாலும் செத்து போயிடுவோம். என்ன ஆயிடும்?
பரலோகம்னு ஒன்று சொல்கிறானுங்க, நரகம்னு சொல்கிறானுங்க, ஏதாச்சும் ஒன்றுத்துல. ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை பாரு, மரணமா நரகமா நான் பார்த்துக்கிறேன். இப்போ இருக்கிற விசுவாசியோட வாயில் அழகாக இங்கே இருக்கிறதுக்கு அங்கே போய் என்ன பண்ணலாம், கஷ்டப்படலாம். இந்த புருஷன்கிட்ட கஷ்டப்படுறதுக்கு நான் நரகத்துக்கு போய் என்ன பண்ணுவேன், கஷ்டப்படுவேன். இந்த வீட்டுக்காரி கூட கஷ்டப்படுறதுக்கு நான் நரகத்துக்கு என்ன பண்ணுவேன். வாயில் என்னென்ன வார்த்தை என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், சிங்க குட்டிகள் பட்டினி இருக்கும்பா, என்னை தேடுகிற. வசனம் திருப்பி படிங்கம்மா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை நல்லா கவனிங்க. வாதுமை மரத்தின் பழத்தை தேடுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரும்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு என்ன பண்ணாது, வராது. இன்றைக்கி எங்கே ஏன் குறைவுனா நான் அடிக்கடி உங்ககிட்ட நான் திருப்பி சொன்னேன், பாஸ்டாக இருந்தால் என் வாழ்க்கையில் பிரச்சனை நடக்குதுன்னா அவர் சமூகத்தில் தான் போய் உட்காரும். எனக்கு அங்கே தான் பிரச்சனை. என் மனைவி கிட்டே எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மா கிட்டே எனக்கு பிரச்சனை இல்லை, சபையில் எந்த விசுவாசிக்கிட்டே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாரும் நினச்சாங்க சபையில் ஒரே போராட்டம் பாஸ்டர், மனைவி கிட்ட ஒரே போராட்டம் பாஸ்டர், புருஷன் கிட்ட ஒரே. எனக்கு பிரச்சனை எங்கே தெரியுமா, அவரோட சமூகத்தில். இதை யார் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை என்ன பண்ணும், மாறிடும். நம்ம எதிர்க்கில் இருக்கிற ஆப்போனண்ட்டை பார்க்குறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட நிற்கிற தரத்தை பார்க்க மறந்துடுறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம நிற்கிற தரன்றது ஒரு முக்கியம். எந்த அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இது எதுவுமே இல்லாமல் டோன்ட் டெல் தட் ஐ எம் கிறிஸ்டியன் சொல்லாதீங்க. ஏசு கிறிஸ்துவ நான் ஃபாலோ பண்ணுறேன் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இருக்கிற இடங்களை கண்களை மூடி